கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 1:27 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, அசரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா அசரியரும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. உபரபரா உபிரபரா உபரா ரிபஷபரா உபரா ரிப உபரா ரிப்பரா ரிகரிப்பரா அகநக அகநகரா அபரப அபரபரா. சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. இகிரிவரா இகிரிபரா இப்பரா இபரபரா உபரா ரிப உபரா உப்பரா உபிரபரா உகநக உகநகரா உமனரரரரரா. தோத்திரமாம் கனமாம் வலமயோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வலமயோ பலனாம், மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், லீலா பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார், செல்வி டீச்சர் பிரைஸ்லார். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல போகிறோம். ஒரு ஆழத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஆழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாளுக்குள்ள இந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம், இது ஒரு ஆழம். புறஜாதியார்ல யூதர்கள் கிட்டே விட மாட்டாங்க, அவங்கள அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா இப்ப ஒரு ஆழமான ஒரு காரியத்தை ஆவியானவர் மூலமாக பவுல் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். ரகசியத்தில் உள்ள மகிமைங்கிறது ஆழமா பணத்தை கிடைக்கும். முத்து வேணும்னா கடையில கிடைக்காது, கடையில காசு கொடுத்து வாங்க. நீங்க உங்களுக்கு முத்து வேணும்னு நினைச்சீங்கன்னா கடலுக்குள்ள ஆழத்துல போய் இந்த சிப்பிக்குள்ளதான் இருக்கும். அதான் இங்க பாக்குறோம். ஐஸ்வர்யம் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இந்த ரகசியத்தை ஆழத்துல வச்சுட்டு தெரிவிக்கிறார். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அது முத்து எங்க இருந்து நமக்குள்ளதான் இருக்கு. எவ்வளவு சிம்பிளா எழுதி கொடுத்தா. சரி, இந்த செய்தி நீங்க புரிந்து கொண்டதற்கு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆழத்தில் இருக்கிற ஒரு ஆழம். பரலோக தேவன் முதல் யூதர்களை தெரிந்து கொண்டார்.
தெரிந்து கொண்டு அப்புறம் புறஜாதி நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த செய்திக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 107வது அதிகாரம் 24வது வசனம். சங்கீதம் 107:24. அவர்கள் கர்த்தருடைய கிரியை நம்ம உட்கார்ந்து அப்பா பிதாவேன பாடுறது கர்த்தருடைய கிரியை நம்மளை மறுபடியும் பிறக்க வைத்தார். நம்பர் 1 கிரியும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் கண்டு. ஆழத்தில் அதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதே அதிசயம் தாங்க. கொரோனா வந்துச்சு, சாகல. எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க, மறிக்கல. அநேகர் காத்துட்டு இருந்தாங்க, இந்த ஆள் செத்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஆழத்திலிருந்து அதிசயத்தை உங்களுக்கு அந்த முத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நபரை உயிரோட வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆழத்துல போனா தான் நமக்கு கிடைக்கும். ஆனா ஆழத்துல இருந்து வரும்பொழுது ஒரு அதிசயத்தை பார்க்கணும். அதிசயத்தை பார்க்கலன்னா அந்த ஆழத்திலிருந்து வந்தது அடையாளம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எத்தனையோ செய்திகளை உங்களுக்கு விளக்கங்களை நான் சொல்லியிருக்கேன். அதுல அந்த ஆழத்திலிருந்து நான் சொன்னேங்கிறத எல்லாரும் அதை உணர மாட்டாங்க. ராஜேஷ் சொன்னாரு, நான் செய்தியில ஒரு 10 செய்தி இப்போ உங்களுக்கு எழுதி உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ஒரு செய்தி எழுதுக்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அவரு அதை கேட்டு இடி வாங்கி வாசிச்சு எழுதுறாரு. அப்ப அந்த ஆழத்துல இருக்கிறது அது அவருக்கு சொந்தமா மாறுது. இது ஒரு அதிசயம். சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 42:7. சங்கீதம் 42:7. உமது முதல்களின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஆழத்தை ஆழம், மதங்களுடைய இரைச்சல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வகையான சத்தங்கள் அவனை கேட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீ ஏன் இயேசுவை ஏத்துக்கிட்ட ஒரு சத்தம் கேட்கும், இன்னொரு சத்தம் கேட்கும் இயேசுவை ஏத்துக்கிட்டு உனக்கு என்ன கிடைச்சது, இன்னொரு சத்தம் கேட்கும். இதெல்லாம் இரைச்சல்கள். மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு புறஜாதியான ஒரு கூட்டத்தையும் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபரையும் கனெக்ட் பண்றோம். அதனால வசனம் அப்படித்தான் இருக்கு. திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஆழத்துல ஆழம் கூப்பிடுகிறதுனா எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் 27 வசனம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது. உங்களுக்குள்ள இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க அவரை எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க? ஆழத்துல வச்சிருக்கீங்களா, மேலாப்புல வச்சிருக்கீங்க? ஆழத்துல வச்சிருந்தீங்கன்னா எப்படி அவர் உங்களோட கிரியை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சமாதானமா வாழ்க்கை. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். சரி, எப்பவுமே எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். லட்சுமி நகர் அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்தார். நாகர்கோயில ஒரு சொத்தை டிஸ்போஸ் பண்ணு, அதுக்கு ரூபாயை வேஸ்ட் பண்ண கூட வாங்கியாச்சு. வாங்கி ரொம்ப சாதாரண வாடகைக்கு தங்கியிருந்தாங்க. நல்ல வீடு, அழகான வீடு. அப்ப ஒரு நாள் நான் என்ன நினைச்சேன்னா, இதுல கொஞ்சம் வசதிகள் செஞ்சு கொடுக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டேபிள், கட்டில் எல்லாம் போட்டு யாராவது வசதியானவர்கள் வந்து தங்குறதுனா இருக்கட்டும் அப்படின்னு. மாதங்கள் போகுது, ஒருத்தனும் வரல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய சொந்தக்காரர்கள், உடன்பிறப்புகள் எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன போலியா? அப்ப கிறிஸ்துவானர் எனக்குள்ள இருந்து என்னைய அவங்க கேலி பண்ணும்போது அவர் வருத்தப்படுவார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரியாள் சொல்றா, இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் கொஞ்சம் பேர் 1 மாசம் தங்கி இருக்கிறதுக்கு இந்த வீடை கேட்கறாங்கன்னு சொல்லி, நான் உடனே எஸ் கொடுத்துருமா, சாங்ஷன். அப்ப இந்த ஆழத்தை நம்மளை பாருங்க, இரைச்சல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 42வது அதிகாரம் 7 உமது மதகுகளின் இரைச்சல்களால் ஆழத்தை ஆழம் கூப்பிடு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் பகல் காலத்திலே உமது கிருபையை கட்டளையிடுவார். கிருபையை கட்டளையிட நம்ம பாடல்கள் வரணும். அப்ப என்னைய கேள்வி பண்ணவர்களுடைய வாய்களை அடைக்கணுங்கிறக்காண்டி ஆண்டவர் சாதாரண ஆளெல்லாம் அவனுக்கு அனுப்ப மாட்டேன்ப்பா. லோக்கல்லாம் கிடையாது, ஃபாரினர்ஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் உயர்த்துக்கிறார். இப்படித்தான் உயர்த்தணும். அப்ப ஒரு அதிசயத்தை பார்க்கணும். சரி, இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது
துதிப்பாடல் வர வேண்டும். வந்தாதான் ஆழத்திலிருந்து ஆழம். பிரச்சனை, அதுக்கப்புறம் அற்புதம். இதான் நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். தாவீது ஒரு பிரச்சனையில மாட்டினார். அது என்னன்னா ஒரு கரடி, அதுக்கப்புறம் சிங்கம். இது 2 முடிச்ச உடனே கோலியாத்துன்றது 3வது. இந்த கோலியாத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது, ஒரு கோலியாத்துன்னு ஒருத்தன் வருவான்னு தெரியாது. இந்த ஆளுங்கிறதுல என்னன்னா 2 பாயிண்ட் நான் சொன்னேன், முடிஞ்சு அறிவிக்கணும். 1, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. 2வது, அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியாது. முதல்ல கண்ணுகளுக்கு தெரியாது. இப்ப தாவீதுக்கு சிங்கம் வரும்னு தெரியுமா? தெரியாது. கரடி வரும்னு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒத்தாசை வரும்னு மட்டும் அவருக்கு தெரியும். சரி, யோபு ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிந்து கொண்டாதான் செய்தி புரியும். யோபு 38வது அதிகாரம் 14வது வசனம். 38:16 60. நீ ஆண்டவர் முதல் வசனத்தை பார்த்தனா பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு பதில் சொல்லி கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வினா, நான் இதை செய்கிறேன், உன்னால் அதை செய்ய முடியும். நான் செய்கிறேன், உன்னால் இதை செய்ய முடியாது. அவர் என்ன செய்கிறார்? வாசிப்போமா? 16. நீ யோபுவே, நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியிலே உலாவினது உண்டோ? ஆழத்தின் அடியில் சொல்றாரு. இது அவர் செய்கிறார். அவர் செய்யறதுனால சொல்றாரு, நான் சமுத்திரத்தின் ஆழத்தின் அடியில போய் உலாவி வருகிறேன், நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்துடைய ஆழம் நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு காய்ச்சல், ஃபீவர் வந்தாங்கன்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வாய் நாடி, அது வாய்க்கசை. நோய் நாடி அது காரணத்தை கண்டுபிடின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோமா? பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் யாரில் சொன்னாங்க, சிரிப்பீங்க, அருப்புக்கோட்டிலேருந்து என்கிட்ட ஒரு அம்மா ரெகுலரா வருவாங்க. அன்னைக்கு நான் இல்லை, அதனால இன்னொரு டாக்டர்கிட்ட போனாங்க. வேற லெக் ஆஸ்பத்திரி. அவரு P650 மாத்திரை எழுதி கொடுத்துட்டார். போய் அவன் மகன்கிட்ட போய் இதை காட்டுறேன்னு அவன் காக்கா பொக்கான்னு சிரிக்கிறான். ஏன் அம்மா, நீ என்ன லூசா? அருப்புக்கோட்டையிலிருந்து விருதுநகர்ல போய் இவ்வளவு ரூபாயும் கொடுத்துட்டு P650 மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கே காக்கா பொக்கான்னு சிரிச்சாங்க. நான் இதை கொடுக்க மாட்டேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியலையா, இந்த P650 மாத்திரை வாங்கிட்டு போவா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு ஆழத்துல, சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன செய்யறாரா, உலாவி வருகிறார். அப்ப சாத்தான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்துல அவனால் மேலதான் தொட முடியும், ஆழத்துல போய் தொட முடியாது. யோபு 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தரை சந்தித்து விட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சன் தலை மட்டும் கொடிய பார்த்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் டிசீஸ், அதுக்குள்ள போக முடியாது. அதான் ஆழங்களுக்குள்ள அவனால் போக முடியாது. ஆழங்கள்ல உலாவி வருகிற ஆண்டவர் இந்த உள்ளத்துல போய் ஆழத்துல போய் என்ன செய்வார், சரி பண்ணுவார். அவருக்கு காரணம் தெரியும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி. ஒரு நோயை உங்களுக்கு காட்டப்படுகிறது. ஏசாயா 1வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துடைய பாவத்தை பார்த்து அதை எப்படி கம்பேர் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 1:6. ஆழத்தில் ஆழம், இது மேலாப்புல இருக்குது. உள்ளம் கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகம் இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதுகிற இரணமும் இருக்குது. அது சீல் பிதிக்கப்படாமல் சீல் பஸ். எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வரான், இந்த கை புசுன வீங்க இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச வித்தை என்னன்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை அட்டிக்குள்ள வச்சிருக்கான். அது இன்னும் வலியை கூட்டிடும். பிறகு வலியோட வந்து, சார் தூங்கி 2 நாள் ஆச்சு சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் அதை லேசா ஒரு அறுத்து விட்டு சாத்து எடுத்தாச்சுன்னா சரி அப்படின்னு. ஒரு பல் டாக்டர் நடந்த சம்பவத்தை சொல்றீங்க, கற்பனை கதையெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பேஷண்ட் பல்லு பிடுங்கிறது ஊசி போட்டார். அது செப்டிக் ஆயிடுச்சு. செப்டிக் ஆகி இங்க ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி வலி வேதனை துடின்னு துடிக்கிறான். அவன் சொல்றான்,
சார் நேத்தே தூக்கு போட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், இந்த வேதனையும் நம்ம என்னத்துக்கு இருக்காரு சொல்லி. அப்ப நீங்க முந்தி ஒரு எனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணீங்க சார், உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி சார்ட்ட கேட்போம், இல்லையா அதுல சரியெல்லாம் தூக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போய் ஒரு கட் பண்ணி சாலத்தை வெளியில எடுத்து எல்லாம் போச்சு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆண்டவர் உள்ள போயிடுவார், மேல தடவையெல்லாம் கொடுக்க மாட்டார். உண்மையிட்ட பண்ணீங்கன்னா அம்மா என்ன செய்வாங்கன்னா தைலத்தை தேய்ப்பாங்க, ஒரு எண்ணெயை பூசுவாங்க, மகனே தடவிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் தடவ மாட்டாங்க, ஒரு ஆழத்துல போய் ஒரு அறுத்துட்டுவார். அது சீல் பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெய்னால ஆழம் இருக்குது. அப்படி ஆழமா இருக்கிறதுல அவர் உள்ள போய் இருக்காரு, அந்த நிலத்தை இருக்கிறார், பாவத்தை தூக்கிறார். சரி, ஆண்டவர் மேலாப்புல பாக்குறதுல ஆழத்துல பார்ப்பார். நோய் எப்படி பார்ப்பார்? டெப்துக்குள்ள போயிடுவார். பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டாடுறாங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றாங்க. ஆண்டவருக்கு கண்ணால பார்த்து ஒரு எக்ஸ்ரே போட்டு பாக்குறாரு, உள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்குது. இவனை ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? நடக்க முடியல. நடக்க முடியலன்னா அவன் நடக்கிறது தானே செய்யணும், ஆனா அதாவது செய்ய மாட்டார். நடக்கிறத பத்தி பேசவே மாட்டார். என்ன சொல்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகனே திடம் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் ஆழத்துல போய் ஒரு அற்புதத்தை உண்டாக்குனார். அதனால அவன் நடந்தான். அவன் என்ன செய்தான்னா, உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இதான் அற்புதம். ஆழத்துல இருக்கிற பாவத்தை இயேசு பார்த்து அதை மன்னிச்சோன்னா நடக்கும். அதுதான் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது தான் மகிமையின் நம்பிக்கை. அது ஒரு ரகசியம். உள்ளுக்குள்ள இருக்காரா? அவர் பார்த்துக்கிடுவார். அவருக்கு ஆழங்களை தெரியும், ஆழத்தையும் தெரியும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அது அவருடைய வேலை. எழுந்து நடந்து வீட்டுக்கு போறோம். இது பிரச்சனைகளை ஆழத்துல உலாவி வருவது தான் முடியும். எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு எடுத்தார். எரேமியா ஆண்டவர் பேசுறார், எப்பா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 30வது அதிகாரம் 13வது வசனம். 30:13 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாகும், உன் காயம் கொடியதா இருக்கும். காயம் கொடியதா இருக்குன்னு இன்னைக்கு நான் எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தானா, அது கொடிதான காயம்ன்றது எதை நாங்க வச்சிருந்தோம்? ஸ்மெல், கெட்ட வாடை இருக்கு, இன்ஃபெக்ஷன். அன்னைக்கு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஒரு 4-5 பேர் என்கிட்ட வர்றாங்க, சார் எங்க அப்பா காலு அழுகி வாடை அடிக்குது சார், வீட்டில் வச்சிருக்க முடியல, நீங்க காலை வெட்டி எடுத்துருவீங்கன்னா உங்கள்ட்ட கூட்டிட்டு வர்றோம் சார். செலவுக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை எடுத்துறாங்க, நல்லா வசதியா இருக்கும். ஆனா வந்துட்டு சும்மா அதுக்கப்புறம் நான் மருந்து போடுவேன் ஊசி போடுவேன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த கண்டிஷன்ல நான் கூட்டிட்டு வரேன். 2 படத்தை கொண்டு காட்டிட்டு 100% எடுக்கணும். இது எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கட் பண்ணி எடுத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்பாக்கு கால் போச்சு, பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் காலை எடுக்க மாட்டாரு. அந்த காயம் எவ்வளவு டெப்த்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் புண் ஆற மாட்டேங்குது, உன் காயம் குடிதான். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக யாரும் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்த ஔஷதங்கள் மெடிசனே கிடையாது. நிறைய இடத்துல மெடிசன் இருக்காது, ஆனா ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனம் பாருங்க. உன் அக்கிரமம் உன் பாவம் பலத்திருந்தோம். அக்கிரமம் பாவம் இருக்குது, அது ஆண்டவர் ஆழமா பாக்குறாரு. அதை சரி பண்ண அவர் ஆள் முடியும். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பரிகாரி. பரிகாரி யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல ஆழத்துல நடந்து போகிறார். திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தான்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறார். அவர் தன்னை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல, நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதி. நான் எகிப்திற்கு, ஆண்டவர் எகிப்திற்கு மேல ஒரு வியாதியை வர பண்ணினா. அவர் வர பண்ணலைன்னா அவங்க நல்லா ஜாலியா இருந்து இஸ்ரேல் மக்கள் அடிமையாகி காலை வச்சு மிதிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படியெல்லாம் இருந்தா என் பிள்ளைய விட மாட்டேன்ட்டு என்னென்னலாம் கொண்டாட முடியும் கொண்டாட்டார். ஆனா வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? நீங்க சேட்டை பண்ணா உங்களுக்கு வியாதியை வர பண்ணுவா, அதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. நானே உன் பரிகாரியான கர்த்தர்.
கர்த்தர் நானே, நான் மாத்திரம்தான். நீ 1000 டாக்டர்கிட்ட போ, என்னன்னாலும் செய்ய, உன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கலன்னு தான் பெருமானோட ஸ்திரீ வருவா. அப்பதான் அவ கண்கள் திறக்கும். காசெல்லாம் கரியாக்கி டாக்டர்கிட்ட போய் சொத்தெல்லாம் வித்து புடிச்சிட்டு இனி விற்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா என்கிட்ட, இப்ப பரிகாரியாகிய இயேசுவ அவங்க பாக்குறாங்க. ஆனா வாசனை என்ன சொல்ற, அவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கா? மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் தன்னை என்ன சொல்லுகிறாரு, நானே பரிகாரியான கர்த்தர் அப்படிங்கிறார். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சியன் என்று சொல்லி, விசாரிப்பார் அற்ற சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாரிக்கிறது என்ன? அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னாலே உங்கள் கவலையெல்லாம் வச்சிருங்க. ஆனா இப்ப விசாரிக்கிறதே கிடையாது, அப்படி தள்ளுண்டதாக கிடக்குது சொல்லி, உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடினாலே நான் உனக்கு ஆரோக்கியமாக பண்ணி உன் காயங்களை ஆற்று. ஒரு கூட்டத்தார் இது தேராது என்ன அர்த்தம்? இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தள்ளிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல நமக்கு ஒரு உணர்வு உண்டு, எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என் காயங்களை ஆற்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எப்பவுமே நம்மளை தள்ளி விட்ட உடனே நம்ம சோர்ந்து கூடாது. எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், அவரே. இதுதான் ஆழத்துல ஆழம். இந்த ஆழத்துக்குள்ள ஆண்டவர் இருந்தார்னா அவர் அந்த இடத்துல ஒரு ஒத்தாசை கொடுப்பார். காரணம், அவருடைய தகப்பன் நமக்கு ஒத்தாசை கொடுப்பார். 19வது வசனம், எரேமியா 20:19. அவர்களிட்டிருந்து சோத்திரமும் ஆடல் பரசந்து புறப்படும். என்னைக்கு தன்னுண்டவன் சொல்லிட்டார், ஆண்டவர் நோக்கி பார்த்தாச்சு. நான் உன் காயத்தை ஆற்றுவேன்னு சொன்ன துதி பாடலாம். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கோம், துதிக்கிறத மறந்துடும். துதிக்கும் பொழுது சோத்திர பாட்டில் படி சத்தம் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்கப்படாது, ஆசீர்வதித்து உயர்த்தணும். உயர்த்தினா தான் வர்த்திக்கப்படுறதாக புரிந்து கொள்ள முடியும். சரி, ஆண்டவர் ஆழத்துல போய் கிரியை செய்வாரு. எங்க ஆழத்துல, மேலப்படம் கிடையாது. வாசிப்போம். மார்க் 11வது அதிகாரம் 20வது வசனம். மறுநாள் காலையிலே ஆண்டவர் வர்றாரு. 14வது வசனம். ஒரு அத்திமரத்தை பார்க்கறாரு, பழத்தையே காணும், இலைதான் இருக்குது. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இனி உங்கள்கிட்ட யாருமே புசிக்க மாட்டாங்க அப்படின்னு, இனி உன்னிடத்திலே கனியை புசிக்காதவர்கள் சொல்லிட்டு பாருங்க. 20 வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அமர்ந்த போது அத்திமரம் வேறொரு பட்டணத்தை கண்டார்கள். பேதுரு நினைவுகூர்ந்து, இதோ நீர் சபித்த அத்திமரம் பற்று போயிடுச்சு. காலையில சபிக்கிறார். காலையில சபிச்ச உடனே அந்த சாபம் நேர ஆழத்துக்குள்ள போயிடுச்சு. ஆழத்துல வேருக்குள்ள போயிடுச்சு. வேருக்குள்ள போன உடனே அது வேர்ல இருந்து அது ஆரம்பிக்குது. வேர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அப்படி மேல வர்றதுக்கு காலையில இருந்து வச்சது அடுத்த நாள் வர அது போய் கிரியை செய்ய, அடுத்த நாள் காலையில வெளியில தெரியுது. ஆழத்துல ஆரம்பித்த சாபம் வெளியில தெரியுது. இது ஆண்டவருடைய கோபம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆழத்துல ஆசீர்வதிச்சு அது மேல வந்து 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 எல்லாரும் காணத்தக்கதாக நீங்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இது ஆண்டவருடைய நோக்கம். காரணம், அவர் ஆழங்களிலே, ஒரு கடலினுடைய ஆழங்களில் உலாவி வருகிறார். அவர் நடக்கிறார். அவருக்கு தெரியும் எங்க வேர் இருக்குது, இந்த வேருக்கு என்ன தேவை. அத்திமரத்திற்கு ஒரு சாபத்தை கொடுத்தானா அது அங்கிருந்து ஆரம்பிச்சு வெளியில வந்து, இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். வாசிப்போமா? ஏசாயா 30வது அதிகாரம் 26. ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்க. அடி காயம்
இந்த அடிக்காயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை, அது வெளியில தெரியாதுங்க. நம்ம சொல்லுவோம் சரியா போயிருங்க, சரியா போயிடும், சரியா போயிடும். ஆனா அந்த அடிக்காயங்கிறது என்னன்னா, உங்களுடைய வேதனை, உங்களுடைய கஷ்டங்கள், மாற்ற முடியாத இருக்கிற ஒரு பிரச்சனை, அடிக்காயத்தை ஒரு நாள்ல அதை சுகமாக்குவார். நீங்க அவரை துதிக்கணும். நீங்க எவ்வளவு கூட அவரை துதிக்கிறீங்களோ, துதிக்க 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 ஆண்டவர் பாருங்க 29 பண்டிகையிலே ஆசரிப்பு தாக்கிறது, பாடுகிறது போல பாடுகிறீர்கள். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன். நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சூழ்நிலையில அவரு பார்த்துக்கிடுவார். நமக்கு துதிக்க துதிக்க அந்த வேர்ல போய் ஆசீர்வாதம் வரும் இல்லையா? சாபமும் வேர்ல தான் வரும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நீங்க பார்க்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரா சோகமா இருக்காரான்ட்டு லேசா சொல்லிடலாம். யாராலையும் சொல்ல முடியும், அது ரொம்ப லேசு. ஒரு நபர் ராஜா முன்னாடி நிக்கிறார். ராஜா முன்னாடி சோகமா இருக்க கூடாது. ஆனா ராஜா சொல்லுறாரு, நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நெகேமியா பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இவருடைய ரூட்டு பிரச்சனை என்னன்னா, அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு, எருசலேம் தீ வச்சுட்டாங்க. நியூஸ் வர வர உள்ள வேதனை, உள்ள வேதனை. எங்களுடைய பிதாக்களுடைய நகரம் கல்லறையா கிடக்கேன். அது வெளியில தெரியுது. ரூட்டு ராஜா பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். அதனால ஆண்டவர் நம்ம கொண்டு போற பாதையில எப்படி நம்மளை கொண்டு போவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமா கொண்டு போவார். அது என்ன வித்தியாசம்? வாசிப்போமா? சங்கீதம் 141:7. ரைட், ஃபைன், கேட்டுக்கோங்க. சங்கீதம் 141:7. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். பூமியின் மேல் ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாசலுக்கு நேராக, ஆனாலும் கர்த்தராகிய என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்தும விரும்புகிறேன். ஒரு பூமி மேல ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது. ஒரு மரத்தை வெட்டி பிளந்தா அதுக்கு பேரு மரம் கிடையாது, விறகு. திரும்ப சொல்றேன், ஒரு மரம் இருக்குது, வெட்டியாச்சு, பிளந்தாச்சு, வெட்டிட்டு பிளந்தாச்சு, 1 2 3 4 சின்ன சின்ன பீஸ் ஆக்கியாச்சு. இதுக்கு பேரு மரமா விறகா? விறகு. அந்த விறக ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு, எங்கள் எலும்புகள் பாதாளத்துக்கு நேரம், அதாவது கல்லறைக்கு நேரம் வச்சிருக்காங்க. நீ நேரம் அது குழிக்குள்ளதான் போகணும். பைபாஸ் சர்ஜரி பண்ணும் போது எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. இனி கொஞ்ச நாளையில சோழி முடிஞ்சிருச்சுன்னா நம்மள புட்டியில் தூக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷன் எல்லாரும் நம்புறாங்க. நான் அப்படி கிடையாது. அதனால இப்படி இருக்கிற மரத்தை அது பேர் விறகு. ஆனா ஆண்டவர் அடக்கம் பண்ண வேண்டியதான். ஆனா 8வது வசனம், ஆனாலும் ஆண்டவரை என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். ஏன்னா நம்பி நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விடமாட்டார், உயர்த்துவார். சங்கீதம் 138:7. சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நடு, சென்டர். இந்த சென்டர்னா சுற்றிலும் என்னதான் இருக்குது? துன்பம் தான் இருக்குது. நடுவில் நான் இருக்கேன். உங்களுக்கு ஆழத்தை காட்டினேன், சென்டர். இப்ப ஒரு சிலருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும், வந்துட்டு அந்த ஸ்பீட்ல போயிடும், நம்மளும் கண்டுக்கிட மாட்டோம். வந்துச்சுன்னா ஒருத்தர் எப்ப வந்துச்சுங்க என்னாச்சு எனக்கு ஞாபகம் இல்லையே, ஐயோ வந்துச்சு, நீ அன்னைக்கு சாட்சியில் சொன்னே இல்லை, ஆமா இல்ல மறந்துட்டேன்ல, அது ஏதோ மேலாப்புல. ஆனா துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். உயிர்ப்பிப்பீர் என்ன அர்த்தம்னா, உயிர் இல்லாத நிலைமைக்கு ஆயிடுச்சு, மறித்த நிலைமைக்கு வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாதாளத்துக்கு தான் வச்சாச்சு. ஆனாலும் இன்னையே ஆண்டவர் கொடுப்பார். காரணம், எனக்காக யாரும் செய்து முடிக்கிற கர்த்தாவே. இது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நோக்கி இருக்க வேண்டியது.
இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்? உமது கரத்தின் கிரியை. உமது கரத்தின் கிரியை என்னங்க? ஆண்டவருடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யற கரக்கு. அதுவா நம்மள அடி உலாவுறாரு, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கறாரு. அந்த கரம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 6வது சொல். யாத்ராகமம் 15:6. கர்த்தாவே உமது வலது கரத்தின் பலத்தினாலே மகத்துவம் சிறந்தது. கர்த்தாவே உமது வலது கரம் பகைஞர்களை நொறுக்கும், நம்மளை உயர்த்தும். உங்களுக்கு நான் நேற்று ஏற்கனவே சொன்னேன், செங்கடலுக்குள்ள 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, ஆழத்துல போய் பார்வனதையும் ரதத்தையும் மூடுறதும் அதே செங்கல் தான். ஆனா அதே செங்கலை ட்ரை ஆகி அவரை நடக்க வைக்குது. அதே கரம் பகைஞர்ல அடிச்சு ஒடிச்சு கீழே தள்ளி விட்டுச்சு. அந்த கரத்துடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்ருவின் ஆசை. தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையிடுவேன், என் ஆசை. அடுத்து திருப்தி ஆகும். என் ஆசை அழிக்கிறதே ஆசைன்னு சொல்லி பார்வன் சொல்றான். ஆனா ஆழத்துல உலாவுகிற நம்ம தேவன், ஆழத்துல இருந்து ஆழத்துல பாக்குறவரு உன ஆழத்துல தூக்கி போட்டார். ஆண்டவர் எங்க போட்டாரு? செங்கடலுடைய ஆழத்துல. 14வது அதிகாரம் 27. கர்த்தர் அவளை கடலின் நடுவே கவுத்திப்பட்டார். நம்ம துன்பத்தின் நடுவுல இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் கடலின் நடுவில் தூக்கி போட்டார். இனி வெளியவே வர முடியாது. அதற்கு நம்ம தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது அதிகாரம் 12வது. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. ஒரு கரம் தூக்கி எடுக்குது, ஒரு கரம் என்ன செய்து பூமி அவர்களை விழுங்கி போட்டது. விழுங்கி போடுறது இப்போ ஒரு கல்லறையில உள்ள வைக்கிறது தோண்டுவாங்க, தோண்டி தான் உள்ள வைப்பாங்க. ஆனா நீ தோண்டவே தேவையில்லை, அது அப்படியே திறக்கும், மூடிடும், க்ளோஸ். பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு. காரணம் 19வது வசனம், யாத்திராகமம் 15:19. பார்வோனின் குதிரைகள், அவனுடைய ரதங்கள், குதிரை வீரர்கள் சமுத்திரத்திலே பிரவேசித்தார்கள். கர்த்தர் சமுத்திர ஜலங்களை அவன் மேல் திரும்ப வர பண்ணினார். திரும்ப வர பண்ண போது அதை அப்படியே மூடியது. நம்மளுடைய ஆண்டுடைய வல்லமை என்னன்னா, ஆழத்தில் ஆழம். அந்த ஆழத்தில் ஆழத்துல ஒரு அற்புதத்தை பார்க்கணும். அற்புதத்தை பார்த்தா தான் அது தேவனுடைய ஒரு விசேஷமான கருத்து. ஆண்டுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கும்னு சொல்லி எசேக்கியேல் 47வது அதிகாரத்துக்குள்ள வந்து பார்த்து இந்த எசேக்கியேலும் நம்ம முடிக்க போயிடும். எசேக்கியேல் 47வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப 5:6 2 வசனத்தை நான் காட்டுறேன். எசேக்கியேல் 47:5. பின்னும் அவர் 1000 முழம் அங்கே நான் கடக்க கூடாத நதி, கடக்க முடியாத நதி, கடக்க கூடாதது, கடக்க முடியாத நதி, இம்பாசிபிள். முடியாது கூடாது, முடியாது கூடாததுங்கிறது இடத்துல தான் நினைச்சார நடந்து கொண்டு போகிறார். நடந்து கொண்டு போயிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். 37வது அதிகாரத்தையும் 47வது அதிகாரத்துக்கும் ஒரு பயங்கர வித்தியாசம் இருக்கு. நீங்க 2 வச்சு 37 47 ஈஸி ஞாபகம் இருக்கு. 37வது அதிகாரத்துல பள்ளத்தாக்குல நடக்க வைக்கிறார். என்னை நடக்க பண்ணிடுற 2வது பள்ளத்தாக்கு உலர்ந்த எலும்பு. ஆனா 47ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். 37:8 நான் பார்த்து கொண்டிருக்கையிலே தோழிலாம் பார்த்து கொண்டிருக்காரு. நடக்க வைக்கிறாரு, பார்க்க வைக்கிறாரு. அந்த 47வது அதிகாரத்துல பார்க்க வைக்கும்போது என்ன நடக்குது? அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் 47:8 வனாந்தரத்தின் வழியாக ஓடி கடலில் விழும், அது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு தண்ணீர் ஆரோக்கியமாயிரும். மாறாங்கிற கசப்பு போல இது என்ன நினைக்கிறேன்? உப்பு கடல். உங்களுக்கு எப்படி தெரியும் உப்பு கடல் அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா, 11வது ஆகிலும் அந்த உளையான பள்ளங்கள், மடுக்கல், ஆறுகள் உப்பாகவே விற்றும். உப்பு கடல்ல தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதை நீ எப்படி புரிந்து கொள்வ அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எசேக்கியேல் 40:4. எசேக்கியேல் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு. கண்ணார பார்த்துனா சந்தேகமே இல்லாமல் பார்க்கறதுதான் கண்ணார பார்த்து. இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, எத்தனையோ ஒரு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர் ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு வயசான வர்றாரு. இது நம்ம ஆளுல ஒன்றில போறாரு. ஹெல்மெட் இருக்கும், கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணார பார்த்தாச்சு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அதுபோல ஆண்டவர், நீ உளையான சேற்றில் இருந்தப்பா, உன்னை ஆழங்கள்ல நான் உன்னை கொண்டு போறேன். கொண்டு போகும்போது நான் உனக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறேன். கடக்க முடியாத நதி, நடக்க முடியாத இடத்துல நான் உன்னை கொண்டு போவேன். நீ கண்ணார எதை பார்ப்பனா ஆரோக்கியத்தை நீ பார்ப்ப. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களுடைய ஆழங்களை பார்த்துக்கிறார். அந்த ஆழத்தில் அவர் உள்ளாவி வருகிறவராக இருக்கிறார். எங்களை மட்டும் உதவனை எபனீஸ்வரே நீயும் காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.